ஏ காய்ஸ், இன்னைக்கு கண்மணி அன்புடன் சீரியல் எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? எடுத்த உடனே கண்மணியும் அன்பும் காமிப்பாங்க. கண்மணி அன்புக்கு தேவையான ஷர்ட்டு பேண்ட் எல்லாமே எடுத்து வச்சுப்பா. அன்பு கேட்பா, இதெல்லாம் நீ ஏன் பண்ற கண்மணி? அப்புறம் அதை காண நீங்க தேடி டென்ஷன் ஆவீங்கல்ல, அதை நான் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். நீ வீட்டில் அவ்வளோ வேலை செய்யற, இதுல இது வேறவா? நீங்கெல்லாம் ஆஃபீஸ் போறீங்க, நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன். நீயா சும்மா இருக்க? ஆஃபீஸில் வேலை செய்கிறவனோட அதிகமான வேலை நீ தான் செய்கிறன்னு சொல்லிட்டு சொல்லுவான். இவன் அன்பா பேசுறது கண்மணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவன் ஆஃபீஸ் போயிடுவான். கண்மணி அவனே நினச்சிட்டே இருப்பா. ஈவினிங் டைம் ஆயிடும்னு சொல்லிட்டு அன்புக்கு ஃபோன் பண்ணி பார்ப்பா. திடீர்னு பார்த்தாக்கா ஃபோன் எடுக்க மாட்டான் அன்பு. அப்புறம் பார்த்தா அன்பு வந்து நேராகவே வந்துடுவான். வந்துட்டீங்களாங்க, சரி இருங்க இருங்க, உங்களுக்கு போயிட்டு நான் இந்த ஜூஸ் போட்டுன்னு வரேன்னு சொல்லிட்டு இது வேணுமா அது வேணுமா கேட்பான். அன்பு சொல்லுவான், எதுவும் ஆனால் இப்போ தானே வந்த உடனே கிச்சனுக்கு ஓடிடாது, இரு என் கூட இருன்னு சொல்லிட்டு சொல்லுவான். இருங்க இருங்க, உங்கள் உடம்புக்கு நல்லதுக்கு தாங்க சொல்கிறேன், மாதுளம்பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, நான் எடுத்துகிட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு போவா. சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேன். சரி போ ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு அவனும் விட்டுருவான். அப்புறமேட்டா நைட் வந்து கண்மணி வந்து கொடைக்கானலில் நடந்தது எல்லாத்தையுமே நினச்சி நினச்சி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பா. அன்பு கேட்பான், என்ன இன்னும் நீ அங்கே நடந்ததே நினச்சிட்டு இருக்கியா? ஆமாங்க, கொடைக்கானல் சூப்பராக இருந்துச்சுங்க, எப்படிங்க மறக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கொடைக்கானல் நம்ம பக்கத்துலேயே இருந்தால் நம்ம அடிக்கடி போயிட்டு வரலாம்ல சொல்லிட்டு சொல்லுவோம். அடிக்கடி ஒரே ஊருக்கே போகக்கூடாது கண்மணி, நம்ம புதுசு புதுசாக நிறைய இடத்த போய் சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ அன்பு நினைப்பான், அன்னைக்கு மட்டும் சுச்சுவேஷன் நல்லா இருந்து நான் மட்டும் என்னோட காதலை சொல்லியிருந்தா இந்நேரம் நடக்கிறதே வேற சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பான். என்ன கண்மணி கேட்பா, என்னங்க எதோ யோசிச்சுன்னு இருக்கீங்க, இப்போ மட்டும் என்ன கெட்டு போச்சு? கண்மணி கிட்ட நம்ம காதலை சொல்லிடலான்னு சொல்லிட்டு சொல்ல வருவான். சொல்ல வரும்போது டிக் டிக் சத்தம் கேட்கும். பார்த்தாக்கா கார்த்திக் வந்திருப்பான். அண்ணன் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, மூச்சு வாங்குது, உன் கார் கீ கூட, நான் போயிட்டு மெடிசன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, என்னாச்சு? சரி இரு நானும் வரேன்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை அவ்வளோ சீரியஸ் ஆகிற அளவெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு வரேன்னு சொன்னோன்னே, இல்லை இல்லை நானும் வரேன், பாட்டிக்கு என்னாச்சு நானும் பார்க்கணும்ல, சரி கண்மணி நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், நீ தூங்குன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். கண்மணி இவர் ஏதோ ஆசையாக சொல்ல வர்றாரு, ஆனால் வரும்போதெல்லாம் கடைசி நேரத்தில் யாராவது வந்துடுறாங்களேன்னு சொல்லிட்டு என்னவா இருக்குன்னு யோசிச்சுனே அவளும் தூங்கிடுவான். தூங்குனதுக்கு அப்புறமேட்டு அன்பு வருவான். வந்து பார்த்தோன்னே கண்மணி தூங்கிட்டு இருப்பான். சரி நல்லா தூங்கட்டும்னு சொல்லிட்டு போத்தி விட்டுருவான். அதோட அடுத்த நாள் காலையில காமிப்பாங்க. எல்லாரும் உட்காந்து பேசின்னு இருப்பாங்க ஹாலில். அப்போ வந்து இவர் சொல்வார், இன்னைக்கு பொங்கல் யார் செஞ்சா? பொங்கல் செம்ம டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே அவங்க மாமியார் சொல்லுவாங்க, பொங்கல் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்போதே தெரியலையா தம்பி அது யார் சமைச்சதுன்னு சொல்லிட்டு? நம்ம கண்மணி தான் சமைச்சது. அதான் நான் அப்போவே நினச்சேன், வாயில் வச்சோடனே அப்படியே உள்ளே போயிடுச்சு. பொங்கலை ராவாவே சாப்பிட்டேன்னா பாரு, அவ்வளோ டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு புகழ்வர். உடனே அவங்க பாட்டி வந்துட்டு, இவனுக்கு நாக்கு செத்து போய் இருக்குது, இவனுக்கு டேஸ்ட்டே தெரில, உப்பு கூட சரியா போடலன்னு சொல்லுவான். கண்மணி சொல்லுவா, இல்லை இல்லை பாட்டி, உப்பு மீடியமாக தான் போட்டேன், இல்லைன்னா சாம்பார் புளிக்கும்லன்னு சொன்னோன்னே அன்பு சொல்லுவா, கரெக்ட் கண்மணி, கரெக்டாக போட்டிருக்கேன், இப்படி தான் ஃபுட்டை வந்து பேலன்ஸ் பண்ணு சொல்லுவாங்க. உடனே சொல்லுவாங்க, சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு எல்லாரும் வாங்க சாப்பிட்லான்றாங்க. உடனே அவங்க அன்போட அப்பா சொல்லுவார், உங்கள் பெரியம்மாக்கும் உங்கள் அண்ணிக்கும் சமையல் விட்டால் வேற என்ன தெரியும்? அவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சது இது மட்டும் தான், அப்புறம் இதை செய்யாமல் வேற என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து கண்மணியை பயங்கரமாக திட்டுவாங்க. ஆனால் அன்பும் கண்மணியும் பார்த்தாக்கா அவங்க திட்டுறதெல்லாம் காதில் வாங்காமல் 2 பேரும் ஒருத்தவங்களை ஒருத்தவங்க பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது யாருக்கும் ஒன்றும் புரியாது, இன்னும் இவ்வளோ திட்டுறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா இவங்க 2 பேருமே மாற்றி மாற்றி பார்த்து சிரிச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை வெண்ணிலாவும் பார்த்துருவா. சரி இது சரி வராது சொல்லிட்டு எல்லாரும் கண்டாய் எல்லாரும் சாப்பிட போயிடுவாங்க. வெண்ணிலாவை சாப்பிட கூப்பிட்டா வெண்ணிலா சொல்லுவா, நான் சாப்பிட்டேன் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவா. கடைசியாக அன்பும் கண்மணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வருவாங்க. பொங்கல் சூப்பராக இருக்கும். கார்த்திக்கும் பாராட்டுவான், அண்ணி இவ்வளோ நாளாக பொங்கல் நினச்சி வேற எதையோ தின்னுட்டு இருந்திருக்கிறேன், பொங்கல் அருமையாக இருக்கு அண்ணி, எப்படி அண்ணி கேட்டோன்னே அவங்க அம்மா சொல்லாங்க, எல்லாம் அன்பு தாண்டா. அன்பா? அண்ணா எனக்கு தெரியாம நீ போய் ஹெல்ப் பண்ணியா அன்னைக்கு? நான் எங்கடா போனேன், எனக்கே இப்போதான்டா தெரியும்னு. இல்லை இல்லை அவ அன்பா செஞ்சதால பொங்கல் இவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு சொல்லுவாள். இதில் அவங்க 2 பேர் மட்டும், அவங்க மருமகளும் அவங்க பொண்ணு பாராட்ட மாட்டாங்க. குறை மாதிரி சொல்லுவாள், இதுன்னா அந்தளவு இன்னும் நல்லாயிருக்கு ஓகே தான் சொன்னோடனே, வந்தது தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா என் வயிற்றுல பிறந்தது கூட பாராட்டவே மனசு வர மாட்டுதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே அன்பும் கண்மணி மாற்றி மாற்றி பார்த்து சந்தோஷப்படுப்பாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.